Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபன் கேட்டகரி இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம். பேர்லயே தெரியுது இன்ஸ்டன்ட் அப்படின்ட்டு. ஏதாவது பிளான் பண்ணாம நாளைக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு தெரியாம இருக்கும்போது டக்குன்னு எல்லாமே கலந்து இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் தாங்க இது. கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ஹெல்த்தியா செய்யக்கூடிய இந்த சிம்பிளான டிஃபன் இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு ரவை, பாம்பே ரவை, ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு ஃப்ரெஷ் கர்ட்ஸு, ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு துருவின கேரட், ஒரு ஹாஃப் போல் கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு இன்ச் ஆஃப் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆப்ப சோடா. அதுக்கப்புறமா தாளிக்க ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு அண்ட் தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் இந்த ரவையை சேர்த்துக்கலாம். தயிர், இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் ஆப்ப சோடா. இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ரவை குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் ரவை நல்லா அந்த கேர்டுக்குள்ளே சோக் ஆகும். சோக் ஆனதுக்கு அப்புறமா அதர் இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டு நம்ம இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸாக நம்ம ரவை ஊறி இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நல்லா புசு புசுன்ட்டு நல்லா பொங்கி இருக்குது. ஏன்னா நம்ம ஆப்ப சோடா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நீர்க்க கூட இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா கூட நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகா, அடுத்தது இஞ்சி, துருவின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், அடுத்தது கேப்சிகம். நான் வெங்காயம், கேரட் அண்ட் கேப்சிகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை பட்டாணியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட் கார்ன் கூட க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அண்ட் பெருங்காயம். இந்த தாளிப்பு ப்ராசஸ் இட்ஸ் நாட் கம்பல்ஷன். ஆனால் எனக்கு அந்த க்ரன்ச் ஆஃப் த பருப்பு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது இடையில வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பருப்பை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் வெறும் ரவையை தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ½ கப் ஆஃப் ஓட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் பவுட்ரு பண்ணிவிட்டு இல்லைன்னா செமி க்ரஷ் பண்ணிவிட்டு ஓட்ஸ் சேர்த்துக்கிட்டால் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம தவா இப்போ சூடு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாவு நல்லா இப்படி ஸ்டியர் பண்ணிவிட்டு, இது ரவா அண்ட் கர்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக ஊற்றாமல் சின்ன சின்ன பேன்கேக்ஸ் மாதிரி நம்ம ஊற்றிக்கிட்டோன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வாட்டமாக இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி.
கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணும்போது சமமாக வேகும். நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே டோஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸோ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா திரும்ப க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக டோஸ்ட் ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நல்லபடியாக கோல்டன் ப்ரௌனாக டோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது 2 விதமாக பண்ணலாம். நான் வெஜிடபிள் மாவுலேயே கலந்துட்டேன் இல்லைங்களா, இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா பிளெயின் நம்ம ரவை ஊற வச்சுருக்கிற ரவை இருந்தது இல்லையா, அது மட்டுமே ஊற்றிட்டு வெஜிடபிள் மிக்சர் மட்டும் தனியாக நம்ம கலந்துக்கிட்டு மேலே தூவியும் டோஸ்ட் பண்ணலாம். 2 விதமாக செய்யலாம். இதுக்கு தொட்டுக்க எனி டைப் ஆஃப் சட்னி ஒரு சாம்பார் சூட்டபுளாக இருக்கும். இதர் கோகோனட் சட்னி, மைல்டான கோகோனட் சட்னியும் நல்லா இருக்கும். இல்லை காரசாரமான தக்காளி பூண்டு வெங்காய சட்னி கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ our instant and easy Rava Uttapam is ready. ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. குட்டி குட்டி பேன் கேக்ஸாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரியும் இருந்தது இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.